எஸ்பிபி ஒரு ராட்சஸ். இது அவரே அவர் ராட்சஸா இல்லை. ராட்சஸ்னாக்க நம்ம தவறான அர்த்தம்லாம் எடுத்துக்க வேண்டாம். மனித வலிமைக்கு மீறிய சக்தி ஒருவன் அப்படின்னு வச்சுக்குவோம். பெரிய அபார சக்தி படைத்தவர். 1966 தான் அவர் முதல் பாடல் பதிவாகுது தெலுங்குல. அதுக்கு பிறகு எம்எஸ்பி கூப்பிட்டு சாந்தி நிலையம் படத்துல பாடுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதாவது எத்தனையோ பாடகர்கள் வந்திருக்கிறாங்க, போயிருக்காங்க. வாழும் காலத்திலேயே பாடல் வாய்ப்பை இழந்து போனவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். எஸ்பிபி சினிமா பாடல்கள் மட்டும் பாடிட்டு இருந்ததோட இல்லாம இவ வந்த போது மிகப்பெரிய இசை ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க. AM ராஜா எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுக்கு சாம்ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருந்தவர் TM சௌந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ், இது மாதிரி ஆட்கள் எல்லாம் இருந்த அந்த காலங்கள்லயே உள்ள வர்றாரு. 1-2 பாடல்கள் ஆரம்பிச்சு 60 இறுதியில ஆரம்பிச்சு 70 இறுதியில பார்த்தோம்னா அவர் எங்கேயோ வந்துடுறாரு. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அந்த காலகட்டங்கள்ல கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இப்படிப்பட்ட இளம் நடிகர்கள் உள்ள வராங்க. சில நேரங்கள்ல கமல்ஹாசன் மாதிரி ஆட்களுக்கு TM சௌந்தரராஜனுடைய குரல் ஒத்து போகாதனால எஸ்பிபியோட குரலை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் TM சௌந்தரராஜன் திரைத்துறையை விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ்பிபிக்கு இணையா வேற ஒரு ஆள் வரணும் அப்படிங்கறதுல பல இசையமைப்பாளர்கள் புது ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. சிறந்த பாடகர்கள் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க திரைத்துறையை விட்டு காணாம போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு AM ராஜா பத்தி சொல்லவே வேணாம். அவரு ஹிட் சாங் கன்னடம், மலையாளம், தெலுங்குன்னு போய் அவரு ஒரு பெரிய லெவலுக்கு போய் திருப்பி ரீஎன்ட்ரி வந்தாரு. 74ல ரீஎன்ட்ரி வராருன்னா அந்த நேரம் எஸ்பிபி இங்க இருக்காரு. வந்தவரு AM ராஜா வரல, ஸ்கேன் பண்ண முடியல, போயிட்டாரு. அது எஸ்பிபியால போனாருன்னு நான் சொல்ல வரல, அவரு போயிட்டாரு. 70 பிற்பகுதியில P ஜெயச்சந்திரன் வராரு. முன்னால 70s துவக்கத்துல 70 பிற்பகுதியில ஜாலி ஆபிரஹாம்னு ஒரு மலையாள பாடகர் அவர் வராரு. டாக்டர் கல்யாண் வராரு. AR ரஹ்மான் 90களில் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய மாற்று மொழி பாடகர்கள் எல்லாம் நிறைய உள்ள போட்டு வர்றாரு. உதித் நாராயண் எல்லாம் உள்ள வராரு. அவரால் வெகு காலம் நீடிக்க முடியல. கேரளாவில இருந்து உன்னிகிருஷ்ணன், உன்னிமேனன் இவங்க எல்லாம் வர்றாங்க. ஆலாப் ராஜ் 2000 துவக்கத்துல இவரு பென்னி தயாள் வராரு, தீனா வராரு, திலீப் வராரு. நல்ல ஹிட் சாங்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுடைய குரல் வளத்துக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா இவங்களெல்லாம் கடந்து அதே காலகட்டத்துல தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து எஸ்பிபி நின்றுட்டே இருக்காங்க. அவர் வாழும் காலம் வரைக்கும் இறுதி வரை பின்னணி பாடகராகவே இருந்திருக்கிறார். எஸ்பிபியோடைய இன்னொரு பகுதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. 2K கிட்ஸுக்கு நிச்சயமா தெரியாது. ஒரு தகவல் ஒண்ணு சொல்றேன். 1983-84 அந்த டைம்ல நான் கரெக்டா அதை செக் பண்ணல. சென்னை பல்கலைக்கழகத்தோட 125ஆம் ஆண்டு விழா நடக்குது. அப்போ நாங்க கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட வாலண்டியர்ஸ் எங்களுக்கு கிடைத்த ஒரு சிறந்த வாய்ப்பு என்னன்னாக்கா, அந்த ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்துல ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் குரூப்ல நானும் ஒருத்தனா இருந்ததுனால எனக்கு ஒரு தகவல் தெரிஞ்சது. அதுல ஒரு நாள் நம்ம எஸ்பிபி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கொண்டு பண்றாரு. சினிமாவில நம்ம பாக்குற காட்சிய ரியலா ஸ்டேஜ்ல செஞ்சு காட்டுறாரு. மேல ஒரு கட்டமா ஒரு ஓபன் வச்சுட்டு அதுக்கு பின்னால அது ஃபுல்லா எல்லா இடமும் மறைச்சிருக்கும். பின்னால இந்த மர கிளைகள் அது இதெல்லாம் தூக்கிட்டு சில பேர் இந்த பக்கமா இப்படி போவாங்க. நடுவுல ஒருத்தர் ஓடுற மாதிரி இப்படி பண்ணுவாரு. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் சினிமா திரையில பாக்குற மாதிரியான காட்சிகளை அவர் அந்த ஸ்டேஜ்ல பண்ணி காட்டிட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி விதவிதமா நிறைய பண்றதுக்கான ஆர்வம் நிறைய இருந்தது. ஆனா எனக்கு மேடை கிடைச்சது என்னமோ பாடுறதுக்கு மட்டும்தான். அவருக்குள்ள இருந்த ஒரு விஷயம் வளர்த்த முடியாம போயிடுச்சு, அல்லது அதுக்கான நேரத்தை அவர் தனியா ஒதுக்க முடியாம போயிடுச்சா என்னன்னு தெரியல. மிக சிறந்த பாடகர் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறது நமக்கு பெரிய நஷ்டம். இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, இந்தியாவுல உள்ள பாடகர்கள் அப்படின்னு சொன்னாக்கா மிக உயர்ந்த இடத்துல பாக்குறது முகமது ரஃபி. ஒரு காலத்துல அவர் தான் மிக அதிக பாடல்கள் பாடின ரெக்கார்ட் பிரேக்கரா இருந்தாரு. ஆனா அதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு எஸ்பிபி எங்கேயோ போயிட்டாரு. இவரு அன்றைக்கு இருந்த நடிகர்களுக்கும் குரல் கொடுக்க இவரால முடிஞ்சது, கடைசியா இருந்து நடிகர்களுக்கும் குரல் கொடுக்கிறதுக்கு இவரால முடிஞ்சது. இவருக்கும் வாலிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எல்லா காலகட்டத்தையும் கடந்து வந்தவங்க 2 பேரும். ராட்சஸ் பத்தி சொல்லணும் இல்லையா, ஒரு தடவை பாம்பேக்கு பாடுறதுக்கு போறாங்களாம். எஸ்பிபி கூட ஒருத்தர் போறாரு. அவரை பத்தி நம்மளுக்கு இப்ப வேண்டாம். அப்போ அந்த மியூசிக் ட்ரூப்ல உள்ள அந்த கலைஞர்கள் இருக்குல்ல, வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இவர் வர்றது கவனிக்கல. என்னன்னாக்கா, இன்னைக்கு என்னப்பா யார் பாடுறாங்க என்ன அப்படின்னாக்கா, இந்த மியூசிக் டைரக்டர் பாடுறதுக்கு இவர் வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் அங்க இருந்து ஒரு சொன்னாங்க, அந்த ஒரு ராட்சசியா பாட ஆரம்பிச்சாங்கன்னா சிங்கிள் டேக்ல சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சிடும். நம்மளுக்கு எல்லாம் ஓவர் டைம் சார்ஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும், சிங்கிள் பேமெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் வருத்தத்துல அவரு கோபமா சொன்னாலும் அவர் சொன்ன வார்த்தை எஸ்பிபிக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். இதை எஸ்பிபிய டிவில ஒரு நிகழ்ச்சியில சொன்னார்.